மொத்த நகைகளையும் போட்டுட்டு பெண்களுக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போகிற வேலையை வந்து நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அது உங்கள் காசு, உங்களோட அப்பா அம்மா காசு, உங்கள் புருஷன் காசு, நீங்கள் போடுறது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இவ்வளோ நகையை நம்மளால் போட முடியலையேன்னு யாராவது ஏக்கத்தோடு வந்து அந்த நகைகளை பார்த்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க நகை ஒரு பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், எந்த நகையுமே நமக்கு ஒட்டாமல் போயிடும். ஸோ பிறரை ஏக்கப்பட வைத்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் மிகப்பெரிய தவிர அது பணத்தை ஈர்க்க உதவாது. விமானத்தில் போயிட்டு அதில் அந்த போட்டிருப்பாங்க அந்த ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னு ஏதோ ஒரு அந்த அந்த இண்டிகோவில் போகிறோம், ஏர் இண்டியாவில் போகிறோம், அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அது அந்த டேகை கூட எடுத்து தூக்கி போனாங்க, கிழிக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ளைட்டில் போனாங்கன்றது ஊருக்கே தெரியணுமா. இது ஒரு சாதாரண விஷயம். ஃப்ளைட் என்பது இன்றைக்கி டவுன் பஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அது வந்து ஒரு ஏழ்மை மனப்பான்மை, அது பிச்சைக்கார மனப்பான்மை. அப்போ நீங்கள்லாம் விமானத்தில் போனீங்கன்னா முதல்ல அந்த டேகுக்கு கிழிச்சு தூக்கி போடுங்க. ரெண்டாவது அந்த அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய பேக்கேஜ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இல்லாமல் நம்மளுடைய பொருட்களை வைத்துக்கொள்ளணும்.